தேவர் காலனி பகுதியில் மழை நீரும் அசுத்த நீரும் கலந்த வீட்டிற்குள் இருந்த கூலி தொழிலாளி ஆச்சிமுத்து என்பவர் பரிதாபமாக பலி. புதியதாக கால்நடைகள் வாங்குவதற்கு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் விண்ணப்பித்து பெறலாம் என அமைச்சர் அறிவிப்பு. கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருச்செந்தூர் பகுதியை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பார்வையிட்டார். கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருச்செந்தூர் பகுதியை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பார்வையிட்டார். பின்னர் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்செந்தூர் பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு அதை சீரமைப்பதற்காக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தற்காலிகமாக சீரமைக்க வேண்டிய இடங்களில் நிறைய பணிகள் முடிந்துள்ளன எனவும், நிரந்தர சீரமைப்புகள் மேற்கொள்ள வேண்டிய இடங்களில் எந்தவித வேலையும் விடுபடக்கூடாது என்பதற்காகவே அனைத்து துறை அலுவலர்களையும் அழைத்து ஆய்வு மேற்கொண்டதாகவும், திருச்செந்தூர் பகுதியில் கடம்பாக்குளம், சடையநேரி குளம் மற்றும் ஆத்தூர் ஆற்றின் கரையோரம் உள்ள குளங்களில் உள்ள நீர்வரத்து கால்வாய்கள் ஷட்டர்களை சீரமைக்க வேண்டியுள்ளதாகவும், சேதமடைந்த சாலைகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அதை நிரந்தரமாக சீரமைப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை குழுவினருடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். கால்நடை உயிரிழப்பால் ஆவின் பால் கிடைப்பதில் பாதிப்பில்லை எனவும், விவசாயிகள் புதியதாக கால்நடைகள் வாங்குவதற்கு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி தேவர் காலனி பகுதியில் மழை நீரும் அசுத்த நீரும் கலந்த வீட்டிற்குள் இருந்த கூலி தொழிலாளி ஆச்சிமுத்து என்பவர் பரிதாபமாக பலி. அரசு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. தூத்துக்குடியில் கடந்த 17-18ஆம் தேதியில் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி தேவர் காலனி பகுதியை மழை வெள்ளம் சூழ்ந்தது. அங்கிருந்த 450 குடியிருப்புகளில் இருந்த பொதுமக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்த மழை வெள்ளத்தில் தேவர் காலனி 4வது தெரு பகுதியில் வசித்து வந்த கூலி தொழிலாளி ஆச்சிமுத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலையில் இருந்தார். மழை வெள்ளத்தில் தண்ணீரில் மூழ்கிய அவரது குடும்பத்தை காவல்துறையினர் மீட்டு முகாமில் தங்க வைத்தனர். மழைநீரில் விழுந்து கழிவுகள் கலந்த மழை நீரை குடித்ததால் ஆச்சிமுத்து உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருந்தார். இந்நிலையில் முகாமில் இருந்து நேற்று வீடு திரும்பிய நிலையில் அவரது வீட்டை சுற்றி முழங்கால் அளவு கழிவுநீர் கலந்த மழைநீர் இருந்துள்ளது. அந்த தண்ணீரிலேயே தனது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் ஆச்சிமுத்து வசித்து வந்துள்ளார். இதில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஆச்சிமுத்து நேற்று மாலை வலிப்பு வந்து மழைநீரில் பரிதாபமாக பலியானார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பலியான ஆச்சிமுத்து குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு தமிழக அரசு வழங்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறைஞ்சிருக்கோம். அவர் ஏழு இருந்தாரு என்ன நீங்கள் அம்மா 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 ஸ்ரீவைகுண்டத்தில் 16 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள செந்தூர் எக்ஸ்பிரஸ் வரும் 6ஆம் தேதி முதல் இயக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி உட்பட 4 மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் கரையோரம் இருந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் 820 பயணிகளுடன் கிளம்பியது. இரவு 9 மணி அளவில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது பல்வேறு இடங்களில் மழை வெள்ளத்தால் ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்தன. இதனால் ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக ரயிலில் பயணம் செய்த 820 பயனாளிகளும் பெரிதும் அவதியடைந்தனர். அவர்களை மீட்க பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மூலம் மீட்கப்பட்டனர். தற்போது திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே ரயில் தண்டவாளம் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் முதல் கட்டமாக திருநெல்வேலியில் இருந்து ஸ்ரீவைகுண்டம் வரையிலான ரயில் தண்டவாளங்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டது. முதல் கட்டமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் மழையில் சிக்கியிருந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை மீட்க ரயில்வே துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர்.
மேலும் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில்வே தண்டவாளத்தில் ஆழ்வார் திருநகரி பகுதியில் தண்டவாளம் சேதமடைந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ரயில்வே துறை திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே ஜனவரி 5ஆம் தேதி வரை ரயில் ரத்து என்று அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் வருகிற 5ஆம் தேதிக்குள் இந்த பணிகள் முடிவடைந்துவிடும். அதன் பின்னர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 9 மாதம் முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி ஆட்சியர் தகவல். இந்த திட்டத்தின் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 9 மாதம் முதல் 15 வயது வரை உள்ள சுமார் 2,90,000 குழந்தைகள் பயனடைவார்கள். இந்த தடுப்பூசி மாவட்டத்தில் உள்ள பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் நடைபெறுகிறது. பள்ளி செல்லா குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்களில் நடைபெறுகிறது. பொது சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள், சமுதாய நல செவிலியர்கள், பகுதி சுகாதார செவிலியர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள், நடமாடும் மருத்துவ குழுக்கள் மற்றும் பள்ளி சிறார் மருத்துவ குழுக்கள் மூலம் தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மாவட்ட கல்வித்துறை, மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து துறை மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் உள்ளிட்ட அரசு துறைகள் மற்றும் IMA மற்றும் IAP ஆகியோரின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து 9 மாதம் முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி செலுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று துவக்கம். விடுபட்ட தேர்வுகளை ஆர்வமாக எழுதி வரும் பள்ளி மாணவ மாணவியர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு அப்போது நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதனையடுத்து மழை வெள்ள பாதிப்பு மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பின்பு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விடுபட்ட 4 தேர்வுகள் ஜனவரி 3ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றன. காலையில் 11ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, மதியம் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் மாணவர்கள் மற்றும் மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தேர்வுகளை எழுதி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் 5வது நாளாக கடலுக்குள் செல்லவில்லை. வாழ்வாதாரம் பாதிப்பு. வானிலை எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 5வது நாளாக மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் குமரி கடல் பகுதியில் வருகிற 5ஆம் தேதி வரை காற்றானது 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும், மேலும் அவ்வப்போது சுழற் காற்றானது 65 கிலோமீட்டர் வரை வீசப்படக்கூடும் எனவும், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை நாட்டு படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வரும் தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் மீன்பிடிப்பில் ஈடுபட வேண்டாம், விசைப்படகுகள் பத்திரமாக அருகே உள்ள துறைமுகங்களுக்கு சென்று கரை திரும்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் தங்களது படகுகள் மற்றும் உபகரணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 2000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள், ஃபைபர் படகுகள் 5வது நாளாக கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் மீன் விற்பனை மற்றும் ஏற்றுமதி நடைபெறாததால் பல கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது.